தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். எங்கள் எல்லாரையும் காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்பு தெய்வமே, இந்த வேளைக்காக, இன்றைய நாளுக்காக, சிறப்பாக தவக்காலத்தின் இந்த 2வது வாரத்திலே இந்த வியாழக்கிழமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏழை லாசரனுடைய வாழ்விலே ஆண்டவரே, இவ்வுலகில் அவன் அனுபவித்த துன்பங்கள் ஏராளமாக இருந்தன. எவருமே கவனிக்காத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவனுடைய மரணத்தின் பின்பு ஆபிரகாமுடைய மடியிலே அவர் கொண்டு போய் சேர்க்கப்படுகிற அந்த அற்புதமான நிகழ்வை பார்க்கிறோம். ஆண்டவரை, இந்த வாழ்விலே நாங்கள் மூடி இருக்கிற ஒவ்வொருவரையும் உற்று நோக்க அருள் தாரும். ஏழைகளாக, சமூகத்தினுடைய விளிம்புகளிலே வாழுகிறவர்களாக, பல்வேறு நிலைகளில் அடக்கி ஒடுக்கப்பட்டவர்களாக, சமுதாயத்தின் நலன்களை பெறாதவர்களாக இருக்கக்கூடிய, ஒதுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கி வைக்கப்பட்டவர்கள், ஓரம் தள்ளி வைக்கப்பட்ட ஒவ்வொருவரிலும் உம்மை நாங்கள் அடையாளம் காண அருள் தாரும். ஏழைகள் மட்டிலே நாங்கள் விசேடமான கவனம் செலுத்த வல்லமை தாரும். வலு உள்ளவர்கள், பணம் படைத்தவர்களோடு மட்டுமல்லாமல் வலுவிழந்து போயிருக்கிற ஒவ்வொரு சக மனிதர்களோடும் உறவு கொள்ள நமக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே. பல்வேறு நிலைகளில் ஏழைகளாக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரோடும் நாங்களும் ஒன்றிக்க வரம் தாரும். எம்மிடம் இருக்கின்ற சிறியவற்றை, சிலவற்றை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள வல்லமை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் இந்த தவக்காலத்தில் ஒரு பகிர்தலின் வாழ்வாக நாங்கள் மாற்றிக்கொள்ள நமக்கு அருள் தாரும். நம்மிடம் இருக்கிறவற்றை இல்லாதவர்களோடு பகிர, எங்களுடைய ஆற்றல் திறன்களை பகிர, சொத்து சுகங்களை பகிர வல்லமை தாரும் ஆண்டவரே. ஆமேன்.